ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பணம் வரவு அதிகரித்து தரக்கூடிய பௌர்ணமி பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய வழிபாட்டு முறைகளில் திதிகளுக்கு எப்பொழுதுமே தனித்துவம் இருக்குது. அதனால தான் எல்லா வழிபாடும் விசேஷமான நாட்களும் திதியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம கொண்டாடுறோம். அந்த வகையில் அமாவாசை பௌர்ணமி திதிங்கிறது ஒரு முக்கியமான வழிபாட்டு தினமாக இருக்குது. இதில் அமாவாசை திதி நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும், பௌர்ணமி திதிங்கிறது குலதெய்வ வழிபாடு, சந்திர வழிபாடு, இப்படி அனைத்து வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வைகாசி மாதத்தின் பௌர்ணமி திதியில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நம்முடைய செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கும். இந்த வழிபாட்டை இன்று மாலை 6:30 மணிக்கு மேலே நிலவு தெரியும் நேரத்தில் தான் செய்யணும். பௌர்ணமி திதிங்கிறது நேர்த்தி தொடங்கியிருந்தாலும் இன்னைக்கு 7:48 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. இந்த பரிகாரத்தை இந்த நாள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமையோட வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி குபேரருக்கும் உகந்த நாள். அதனால் இன்று மாலை விசாக நட்சத்திரம் இன்று மாலை வரைக்குமே இருக்குது. முருகருக்கு உகந்த நாள். இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் அளப்பரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வழிபாடு செய்யறதுக்கு இன்று மாலை 6:30 மணிக்கு மேலே ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை வச்சிடுங்க. அதன் மேலே 5 ரூபாய் காசை எடுத்து வைங்க. நிலவு ஒளி தெரியும் பொழுது அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இந்த கல்லுப்பையும் நாணயத்தையும் நிலவிட்ட காட்டுற மாதிரி 2 கைகளையும் அந்த தாம்பாளத்தட்டை வச்சு உயர்த்தி காட்டுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்கள் மனசில் உள்ள இப்படி செய்யும்பொழுது நம்முடைய பணப்பிரச்சனைகளை அனைத்தையுமே தீரணும் அப்படின்னு உங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, இந்த மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே இருங்க. இத்தனை முறை தான் சொல்லணும்னு இல்லை, உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. பௌர்ணமி தினம் சந்திர பகவானுக்கு உரிய நாள். இந்த தினத்தில் சந்திரனுக்கு உரிய அதிதேவதையான சிவபெருமானுக்கு உகந்த நாள். இன்று பௌர்ணமி இந்த பரிகாரத்தில் இந்த மந்திரத்தை சொல்வது நமக்கு நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கல்லுப்பு நிறம் வெண்மை, அது சந்திரனுக்கு உரியது. கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. இதில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயம் குபேரருக்கு உரியது. இன்றைய தினம் குபேர வழிபாட்டிற்கு உரிய நாள். அவர் செல்வத்திற்கு அதிபதியான இந்த தெய்வங்களோட அனுகிரகம் எல்லாமே நமக்கு ஒன்றாக பெறக்கூடிய அதிசய அற்புதமான பரிகாரம் தான் இது. இந்த 5 ரூபாய் நம்ம வைத்து பண்ணும் பொழுது 5 கோடியாக நமக்கு கொடுக்கக்கூடிய அதிசய அற்புத பரிகாரம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இதை இன்னைக்கு செய்யுங்க. இந்த வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் இந்த உப்புல இருக்கக்கூடிய நாணயத்தை உப்பு அந்த நாணயம் அந்த தட்டோடு கொண்டு பூஜை அறையில் வச்சுடுங்க. இந்த தட்டு அந்த பூஜை அறையிலேயே அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதம் வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். அடுத்த மாதம் இந்த நாணயத்தை இந்த காசை எடுத்துட்டு கல்லுப்பை நீங்கள் கரைச்சி விட்டுருங்க. இந்த காசை எடுத்து நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த காசை உபயோகப்படுத்தினாலும் படுத்தலாம். நல்ல செலவுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த நாணயத்தையும் கல்லுப்பையும் நீங்கள் மறுபடியும் அடுத்த பருவத்துக்கும் நீங்கள் இதே போல் செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நம் வீட்டில் செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கும். பண வரவு தாராளமாக வந்துக்கிட்டே இருக்கும். பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய இந்த பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள். பௌர்ணமி தினத்தில் நமக்கு பிரபஞ்ச சக்தி அதிகமாகவே கிடைக்கும். நம்முடைய குல தெய்வத்தின் ஆசீர்வாதமும் தெய்வ சக்தி அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பௌர்ணமி தினம்ங்கிறது மிக 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 சிறப்பான ஒரு நாள். அந்த நாளில் மிக மிக எளிமையான இந்த கல்லுப்பையும் 5 ரூபா காசையும் வைத்து பண்ணக்கூடிய இந்த பரிகாரங்கிறது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும். நமக்கு இதில் எந்த செலவுமே இல்லைங்க. 7:48 வரைக்குமே பௌர்ணமி இருக்குது. இந்த வைகாசி திதி இருக்குது. நீங்கள் சாயந்தரம் 6:30க்கு மேலே நிலவொளி தெரியும். அந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்க போகிறீங்க. ஒரு 5 ரூபா காசு, இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. மறக்காமல் இது செய்யுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அளவு உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பண வரவுங்கிறது தாராளமாக இருக்குங்க.
முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சீங்கன்னா இந்த 5 ரூபாயும் 5 கோடியாக கூட உங்களுக்கு கிடைக்கலாம். பண வரவுங்கிறது எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், வரும். எங்கெல்லாம் உங்களுக்கு பண தடை ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே இது நீக்கும். ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் மிக 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 அதிசயமான அற்புதமான ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கிறது நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். பணம்னு வந்துட்டாலே நம்ம வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பணம் ஒரு விஷயம் நம்ம கையில் இருந்துட்டால் போதும், நமக்கு சந்தோஷங்கிறது அதிகமாகவே கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும், வீட்டில் உள்ளவங்க அனைவருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் மறக்காமல் இன்றைய தினம் இதை செய்துனுங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.